வணக்கம், வெல்கம் டு கேர் அண்ட் க்யூர் aromatherapy சேனல். நான் கீதா அஷோக், aromatherapist. நீங்கள் கொடுக்குற வெல்கம், நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறது குவரிஸ், நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஒரு என்கரேஜிங்காக என்னை மோட்டிவேட் பண்ணுது. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அரோமாதெரப்பியை இன்னும் கிளியராக உங்களுக்கு நிறையா சொல்கிறதுக்கு நான் காத்திருக்கேன். ஏன்னா அது எனக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரியணும்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த வகையில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பருக்கள், ஆக்னே. இந்த ஆக்னியில் நிறைய இருக்குது. ஆக்னே பஸ்டியூல்ஸ், ஆக்னே ரோசேசியா, ஆக்னே நோடியூல்ஸ், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஈவன் நம்ம மூக்கில் பிளாக் ஹெட்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, அது கூட ஆக்னேயில் ஒரு வகை தான். ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ், இது எல்லாமே ஆக்னேயில் இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிறது முகத்தில் ஒரு கொத்து கொத்தாக பருக்கள் இருக்கும். இது ஸ்டஃபைலோகோக்கை அப்படிங்கிற ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நம்மளுடைய ஸ்கின்னுக்குள்ளே ரெசிஸ்டண்ட்டாக இருந்து திரும்ப 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 அந்த முடியோட வேர்க்கால் மூலமாக திரும்ப திரும்ப உங்களுக்கு அது பிரேக் அவுட் ஆகிறது தான் இந்த ஆக்னேன்னு சொல்கிறது, பருக்கள். இந்த பருக்கள் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேர்க்கூறு மாதிரி, ரேஷஸ் மாதிரியும் ஆல் ஓவர் ஃபேஸ் வரும். ஈவன் முதுகில், நம்மளுடைய செஸ்ட்டில் அங்கெல்லாம் கூட உங்களுக்கு வரும், பேக்கில் இங்கெல்லாம் கூட உங்களுக்கு வரும். சில வகை பருக்கள் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கொப்பளம் மாதிரி வரும். அது சிஸ்டிக் ஆக்னே அல்லது ஆக்னே பஸ்டியூல்ஸ்னு சொல்கிறது. இப்போ அந்த மாதிரி ஆக்னே வருதுன்னா அதுக்கு ரூட் காஸ் இருக்கும். கண்டிப்பாக வேறு ஏதாவது பிரச்சனைகள், தலையில் பொடுகு இருக்கலாம், சொரியாசிஸ் இருக்கலாம், இந்த அட்டாபிக் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் தலையில் இருக்கலாம், ஹார்மோனில் கோளாறுகள் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது மாதிரி சிஸ்டிக் ஆக்னே பஸ்டியூல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் பெருசாக வரும், வலி இருக்கும். அதே நேரத்தில் அது போகிறப்ப தழும்பு விட்டுட்டு போகும், கருப்பு கருப்பாக தழும்புகள் வரும், உங்களுக்கு ஸ்காரும் வரும். அந்த மாதிரி ஆக்னேயும் இருக்கலாம். பொதுவாக ஆக்னே அப்படின்னா அதுக்கு ஒரு ரூட் காஸ் இருக்கும். நம்பர் 1 பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் டைப் ஆயிலியாக இருக்கிறவங்களுக்கு ஆக்னே கண்டிப்பாக வரும். ஆயிலியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்புல சூடும் அதிகமாக ஜென்ரேட் ஆகிட்டுருக்கும். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு ரொம்ப சூடு இருக்கும் உடம்புல. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு காரணம், நீங்கள் போடுற காஸ்மெட்டிக்காக, நீங்கள் போடுற சோப்பாக, இல்லை உங்கள் வெதராக சேஞ்சிங்காக, இல்லை உடம்பு பிரச்சனையாக, ஏதோ ஒரு காரணம் பிரேக் அவுட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அது நல்ல ஒரு அழகான ஸ்கின்னை ஸ்பாயில் பண்ணிடும். அதனால் நீங்கள் எதனால் வருது அப்படிங்கிற ரூட் காஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, தலையில் டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முகத்தில் ஆக்னே வரும், முதுகில் ஆக்னே வரும். சிலருக்கு முதுகெல்லாம் அப்படியே பொறியாக இருக்கும், கொப்பளம்லாம் இருக்கும். சிலருக்கு இந்த பேக் ஆக்னேன்னு சொல்லிட்டு அது வருவாங்க. அந்த மாதிரி ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையில் ரொம்ப நாள்பட்ட பொடுகு, ரொம்ப ப்ரொலாங்டாக அக்யூமுலேட் ஆன டேண்ட்ரஃப், இல்லை சோரியாசிஸ், வேறு ஏதாவது டெர்மடைட்டிஸ் ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி இருக்கப்ப உடம்புலையும் உங்களுக்கு ஆக்னே வரும். ஈவன் வயிறு இந்த பகுதியில் வரும், வயிறில் வரும், உங்களுக்கு செஸ்ட்டில் வரும். செஸ்ட்டில் நிறைய வரும். சின்ன குழந்தைகள்லாம் கூட கஷ்டப்படுவாங்க. அப்போ மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு பட்டக்ஸ்லாம் வரும், அந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கு என்ன ரூட் காசுன்னு தெரிஞ்சு அந்த ரூட் காசை நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா, இப்போ மலச்சிக்கல் இருக்குது, மலச்சிக்கல்லேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம என்ன சாப்பிட்ணும், எப்படி நம்ம லைஃப் ஸ்டைல், பவல்ஸ் கிளியர் ஆகிறதுக்கு எப்படி லைஃப் ஸ்டைல் கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இல்லை உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா, அப்போ பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு செக்கப் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஸ்கின் பற்றின பிரச்சனைகள் நீங்கள் எக்ஸ்பர்ட்ஸ்ட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு சரியான விளக்கம் கொடுப்பாங்க. அப்போ அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய காஸ்மெட்டிக்ஸோ இல்லை உங்களுடைய டெய்லி ரெஜிமன் நீங்கள் அது மாதிரி கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின்னில் ஃப்ளாலஸ் ஸ்கின்னாக எப்போவுமே வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு சவுண்ட் நாலேஜ் வேணும். இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸ்ட்டை தெரிஞ்சு கற்றுக்கோங்க, அது ரொம்ப நல்லது. அதுக்கும் முன்னாடி ஆக்னே இருக்கிறவங்க முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா 2 விஷயங்கள். 1, கையில் நெயில் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஆக்னேயை பார்த்திங்கன்னா, ஆக்னே இருக்குன்னு அப்படியே மைண்டை பெஸ்ட்ரிங்கில் கிள்ளி விட்டுருவாங்க. அவங்களுக்கு அந்த பரு இருக்கிறதே ஒரு பெரிய அனாயிங்காக இருக்கும், அதை கிள்ளி விட்டுருவாங்க. 2வது, அந்த நகத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் நல்லா இருக்கிற இடத்துலேருந்து, அதாவது எங்கே உங்களுக்கு ஆக்னே இருக்கோ அங்கேருந்து அந்த சீல் பிடிச்சிருக்கும் சமயத்தில் அது இன்னொரு இடத்துல போய் கையை வைக்கிறப்போ அந்த மாதிரி சில அப்படி தடவிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஆக்னே ப்ராப்ளம் இருக்கிறவங்க கையில் நெயில் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. 1. 2வது, மலச்சிக்கல். டெய்லி உங்களுடைய பவுல்ஸ் கரெக்டாக கிளியர் ஆகுதா, இல்லை ஆக மாட்டேங்குது, ஒன்ஸ் இன் 2 days அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபேஸில் எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ மலச்சிக்கல் இருக்குன்னா அந்த மலச்சிக்கலை எப்படி கிளியர் பண்ணலாங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாடி ஹீட்டு ரொம்ப அப்படியே ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும்.
அது இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோ. மற்றபடி டேண்ட்ரஃப் இதெல்லாம் உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கா, ஹார்மோனில் ஏதாவது இம்பேலன்ஸ்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக்அப் பண்ணிக்கணும். இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் ஆக்னே வந்த ஸ்கின்னை கூட ஒரு சிம்பிள் ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஆக்னேயை வந்து தள்ளி வைக்க முடியும். ஸோ நீங்கள் இதில் என்ன நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள், 2 பவுடர். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னமன்ங்கிறது பட்டை. நம்ம மசாலா ஐட்டம்ஸ்க்கு தயார் பண்ணுறோம் இல்லையா, அந்த பட்டையிலேருந்து செய்யக்கூடியதான் சின்னமன் பவுடர். அதுக்கப்புறம் இதில் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த சந்தனம், ரெட் சாண்டல் பவுடர். இது 2ஐயும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் கலந்து வச்சுருக்கேன். சின்னமன் பவுடரும் ரெட் சாண்டல் பவுடரும் எடுத்துக்கோங்க. இந்த ஆக்னே ஸ்கின்னுக்கு பேக் இது தான். ஸோ அரோமா தெரப்பியில் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஆயில். இது ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். 4 ஆயில் நான் ரொம்ப நிதானமாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நம்பர் 1 வந்து டீ ட்ரீ ஆயில். டீ ட்ரீ ஆயிலுங்கிறது பார்த்திங்கன்னா, இது ஒரு வெர்சடைல் குணம் இருக்கிற ஆயில். ஆக்னே அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு பண்ணக்கூடிய ஆயில் வந்து டீ ட்ரீ ஆயில். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இதோட வெர்சட்டாலிட்டி அப்படின்னா என்னென்னா, பொதுவாக எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு கெரியர் ஆயிலில் கலந்து தான் அப்ளை பண்ணணும். அது ஹேராக இருக்கலாம், ஸ்கேல்பாக இருக்கலாம், ஸ்கின்னாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து அதை கரியர் ஆயிலில் கலக்கணும். பட் இந்த டீ ட்ரீ ஆயிலுக்கும் லாவெண்டர் ஆயிலுக்கும் ஒரு வெர்சடைல் குணம் உண்டு. இந்த 2 ஆயிலையும் வந்து நீங்கள் டைரெக்டாக வேறு எதுவும் அப்ளை பண்ணாமே அப்ளை பண்ணலாம், டைரெக்டாக போடலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, சிடர்வுட் அப்படிங்கிற ஆயில். இந்த சிடர்வுட் அப்படிங்கிறது இதோட தாயகம் வந்து இந்தியா. தேவதாரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தேவதாரு மரத்துலேருந்து எடுக்கிறது தான் சிடர்வுட். பட் நமக்கு அதோடைய மகாத்மியம் தெரியல, அருமை தெரியல. இதை கண்டுபிடிச்சி இதுக்கு ஒரு நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குது, இது ஸ்கின்னுக்கும் நல்லது, ஹேருக்கும் நல்லதுன்னு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தவங்க வெளிநாட்டில். அதுக்கப்புறம் தான் இது வந்து நம்ம நாட்டிலலாம் ஒரு பரவலாக அது வந்து யூசேஜுக்கு வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இது வந்து அஃப்கோர்ஸ் இது ஒரு வெளிநாட்டு எண்ணெய். இது வந்து ஜமைக்கன் பிளாக் கேஸ்டர் ஆயில்னு சொல்கிறது. இந்த எண்ணெயோட கலர் பார்த்தீங்கன்னா, இது ஆமணக்கு. பட் இது வந்து ஜமைக்காவில் இருக்கக்கூடிய ஆமணக்கு. இது என்ன பிரச்சனைனா, நம்ம ஊரில் வந்து ஆமணக்கு சின்னதாக இருக்கும், இப்படி ரவுண்டாக ஒரு நட் மாதிரி இருக்கும், ரவுண்டாக இருக்கும் சின்னதாக. இந்த ஜமைக்கன் கேஸ்டர் ஆயில் கொடுக்கக்கூடிய ஆமணக்கு வந்து நல்ல இவ்வளோ பெருசு இருக்கும், டார்க் ப்ரௌனாக இருக்கும். ஆயில் பார்த்தீங்கன்னா டார்க்கஸ்ட் ப்ரௌன் சொல்லலாம், ஆர் பிளாக் ஆயில்னே சொல்கிறது. அது இது வந்து ஆக்னி ஸ்கின்னுக்கு இது ஒரு பெரிய ஔஷத் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சரியான ப்ரொபோர்ஷனில் கலந்து பண்ணுறப்போ நம்ம ஸ்கின்னை வந்து அப்படி கண்ணாடி மாதிரி கொண்டு வரலாம். அந்த ஒரு மகாத்மியம் இந்த ஆயிலுக்கு உண்டு, ஜமைக்கன் பிளாக் கேஸ்டர் ஆயிலுக்கு உண்டு. அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன ஆயில் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வைட்டமின் ஏ. இந்த வைட்டமின் ஏ கேப்சூல் இது வந்து ஆயில் ஃபார்மில் கிடைக்காது, எந்த நாட்டிலையும் உங்களுக்கு கிடைக்காது, கேப்சூலாக தான் கிடைக்கும். என்னன்னு தெரியல, அது வைட்டமின் ஏ வந்து கேப்சூலாக தான் கிடைக்கும். இது அஃப்கோர்ஸ் இது கொஞ்சம் சிங்கப்பூர்லேருந்து கொண்டு வந்தது. ஸோ இந்த குவான்டிட்டி இருக்குது. பட் நம்ம இந்தியாவில் வைட்டமின் ஏ கிடைக்கும், பட் ரொம்ப சின்ன கேப்சூல்ஸ் கிடைக்கும். ஒரு சின்ன பின் எடுத்து அதை வந்து பியர்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆயிலை நீங்கள் வெளியே எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்தால் கூட அது கையிலே ஒட்டிட்டு போயிடும், அவ்வளோ குட்டி கேப்சூல்ஸில் வரும். பட் உங்களுக்கு வெளிநாடுகளில் வந்து வாங்க முடியும் அப்படின்னா, அங்கே வந்து ஈவன் யூஎஸ் வெளிநாடுகளில் வந்து இந்த வைட்டமின் ஏ ஆயில் இப்படி பெரிய கேப்சூலாக உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கெல்லாம் ஆக்னி இருக்கோ, யாருக்கெல்லாம் ஆயிலி ஸ்கின் இருக்குது, ஸ்கின் ரொம்ப தடிச்சிருக்கு, அவங்களுக்கெல்லாம் வைட்டமின் ஏ ஆயிலுங்கிறது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம், நமக்கு நேச்சர்ஸ் கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். அவ்வளோ நல்லது இந்த ஆயில். ஸோ நீங்கள் இப்போ ஆக்னிக்கு நீங்கள் என்ன வீட்டில் ஹோம் கேராக எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு ஆயில்லேருந்தும், அதாவது டீ ட்ரீ ஆயில், சிடர்வுட் ஆயில், ஜமைக்கன் கேஸ்டர் ஆயில், இதெல்லாம் ஒரு ஆயில்லேருந்தும் ஒரு தலா ஒரு 5 சொட்டு எடுத்துக்கணும். 5 ட்ராப்ஸ் தான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது பெரிய கேப்சூலாக இருக்கிறதுனால வைட்டமின் ஏ ஒரு கேப்சூல். ஆனால் இங்கே இந்தியாவில் நமக்கு சின்னதாக தான் கிடைக்கும். நீங்கள் வந்து வைட்டமின் ஏ 3 கேப்சூல் எடுத்துக்கலாம் பெர் அப்ளிகேஷன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 5 சொட்டு இந்த ஆயிலில் எடுத்து இந்த வைட்டமின் ஏ ஆயிலையும் கலந்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு உங்கள் ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணுங்கள். கூடுமான வரைக்கும் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு வந்து கையை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம உடம்புல இருக்க ஹீட்டு நமக்கு வந்து அது இன்னும் அதிகமாக அந்த ப்ராப்ளத்தை வந்து அக்ரவேட் பண்ணிவிடும். இப்போ இந்த மேஸ்வர்ஸ் மசாஜெலாம் கொடுக்குறாங்க இல்லையா, பியூட்டி பார்லர் இவங்களாம், அந்த மேஸ்வர்ஸ் வந்து ரொம்ப விகரஸ் மசாஜ் கொடுக்குறப்போ அவங்க உடம்புல இருக்க ஹீட்டும் த்ரூ ஹேண்ட்ஸ் அந்த ஒரு ஃப்ரிக்ஷனில் அந்த சூடும் இவங்களுக்கு இறங்கிடும் கிளைண்ட்டுக்கு. அதனால ஆக்னி ஸ்கின், பரு இருக்கக்கூடிய ஸ்கின், ஆயிலி ஸ்கின் இவங்கெல்லாம் நிறைய விகரஸ் மசாஜஸை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் ஒரு சின்ன ஃபேன் ப்ரஷ் அந்த மாதிரி ப்ரஷ் வாங்கி வச்சுட்டு இந்த ஆயில் மிக்ஸ் பண்ணதை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிடுங்க. இது நீங்கள் மசாஜ்லாம் கொடுக்க வேண்டாம். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு 20 to 30 minutes அப்படியே விட்டுருங்க உங்கள் ஸ்கின்னில். கண்ணுக்கு மட்டும் ஒரு சின்ன ஐபேடு ரோஸ் வாட்டர் வச்சு படுத்துட்டு பேசாமல் அப்படி லேஷராக அப்படி படுத்துக்கோங்க. 20 to 30 minutes விட்டுருங்க.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த நான் சொன்னேன் இல்லையா சின்னமன் பவுடர், பட்டையிலேருந்து எடுக்கக்கூடிய பவுடர், அதுக்கப்புறம் ரெட் சாண்டல் பவுடர், இது ரெண்டையும் என்ன பண்ணுங்கள் பிளெயின் வாட்டரில் ஆர் ரோஸ் வாட்டர் அதில் வந்து கொஞ்சம் லூஸாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ½ டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் எடுத்து லூஸாக ரோஸ் வாட்டரோ பிளெயின் வாட்டரோ கலந்து நல்லா லூஸாக மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஆயில் ½ அன் ஹவர் போட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்கு மேலே இந்த ஃபேஸ் காஸ், இந்த காஸை வந்து அதுக்கு மேலே அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா இந்த சின்னமன் பவுடர் அண்ட் ரெட் சாண்டல் பவுடர், அதை வந்து அந்த ப்ரஷில் வந்து நல்லா ஸ்கின் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா அந்த காஸை வச்சு அதுக்கு மேலே அப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்னா இதில் இருக்கக்கூடிய இந்த ஆயில்னால் உங்கள் அதாவது ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஆயிலினஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆயில் இதெல்லாம் அப்படி ஆயில் அரோமா தெரப்பியில் உண்டு. ஸோ நீங்கள் அதை அப்ளை பண்ணுறப்போ இந்த வைட்டமின் ஏ எல்லாம் சேர்ந்து உங்கள் ஸ்கின்ல ஒரு டல்லாக இருக்கும். அந்த ஸ்கின் ஆயிலி ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கு இந்த ட்ரீட்மெண்ட், நீங்கள் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இது அதுக்கப்புறம் அந்த பேக் போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் அந்த மாஸ்க் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு முகம் கழுவி பாருங்கள், ஸ்கின் அவ்வளோ பொலிவாக அவ்வளோ அழகாக இருக்கும். இதை பீரியாடிக்கலாக வாரத்தில் 2 நாள் நீங்கள் போட்டுகிட்டே வரலாம். 18 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்க குழந்தைகளுக்கு வேண்டாம், 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு, ஆக்னே இருக்கவங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுடைய ஆக்னே நல்லா கண்ட்ரோல் ஆகிருக்கும். ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக ஒரு மாதிரி டல் லுக்கிங் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து வர நிகழ்ச்சிகளில் உங்கள் ஸ்கின்னுக்கோ ஹேருக்கோ என்ன தேவையாக இருக்கோ அதுக்கு அரோமா தெரப்பியில் நான் தீர்வு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.